ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? ஓகே, சூப்பர். எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. அதாவது நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா சொல்ல போகிறேன். அதில் வந்துட்டு நீங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம். கிளாரில் அடிக்குது. அதாவது எனக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்கும். வீட்டில் வந்துட்டு செடியை வந்து ஆடு தின்றுச்சுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டேன். அதாவது ஓடிட்டேன்னா நடந்தே தான் போறேன். அதாவது எங்கள் பெரியம்மா ஊருக்கு இங்கேருந்து மண்டப கேம்ப்லேருந்து பெப்பனோல்ஸ் அது வரைக்கும் நடந்து போயிட்டேன். அந்த இடத்துல வந்துட்டு அப்போ எனக்கு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும். ஒருத்தர் எக்ஸலில் வந்தவர் வந்துட்டு அப்போ லிஃப்ட்டு கேட்குறேன். லிஃப்ட்டு கேட்டோன்னே அவர் என்ன பண்ணார், எங்கேப்பா போகணுன்னு கேட்டார். அப்போ நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அதோட கையில் இருந்த ஒரு 10 ரூபாய கொடுத்து, சரிப்பா இந்த காசை வச்சுட்டு நீ பஸ் ஏறி போ அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அவர் கூட வந்தவர் வந்து ஃபாலோ பண்ணியே வந்தார். ஏன்னா இந்த பையன் வீட்டுக்கு போகிறானா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் ஸ்டாப்பில் இறங்கி போகணுன்னு தான் அது அந்த பஸ்ஸில் வந்தால் தான் தெரியாது. அது கூட வந்தது. அது அப்போ எனக்கு சின்ன வயசு தானே, எதுவும் தெரியாது. அவர் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. அது 10 ரூபா கொடுத்தவர். அது வந்துட்டு பெப்பனோல்ஸ் தான் நினைக்கிறேன். பெப்பனோல்ஸில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் மறக்கலைன்னா அது ஒரு எனக்கு பெரிய ஹெல்ப் தான். ஏன்னா இந்த 6 மணி இருக்கும், இருட்டு நேரம், மாலை நேரம். கண்டிப்பாக எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் அந்த காசு இல்லாமல் நடந்து போயிருந்தால் வீட்டுக்கு கூட போய் சேர்ந்துருக்க மாட்டேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சா, அது காசு கொடுத்தனால பஸ் ஏறி போகும்போது அந்த டைம் வந்துட்டு கரெக்டாக நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போய் சேர இருட்டு 7 மணி இருக்கும் அந்த நேரம். உண்மையிலேயே சொல்கிறேன், அது வந்துட்டு யாருக்குமே அந்த எப்போ கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 37 வயசு ஆச்சு. இப்போ அந்த வயசு 12 வயசு 13 வயசில் நடந்த சம்பவம் இது. சரிங்களா? அதை பற்றி நான் இன்னும் யோசிப்பேன். அப்போலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்களை பார்க்கணும். பாய். தேங்க் யூ.